சந்தியா ராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி பேசினதெல்லாம் போதும். நாளைக்கு காலையில நீ மாயா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நீ தான் மாப்பிள்ளைன்னு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்க கிஷோர். கோயில்ல குமார் தான் கல்யாண வேலையெல்லாம் மும்முரமா பார்த்துட்டு இருக்கான். நாம இப்ப கிளம்புனமா தான் சரியா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிஷோர். அந்த பக்கமா சாரு வந்தவங்க இவங்க பேசுனது எல்லாம் கேட்டுக்கிறாங்க. கிஷோர் ஒரு போனை கல்யாணம் முடியிற வரைக்கும் இதை வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது தேவைன்னா இதுல இருந்து கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லி போனை கொடுக்குறாங்க சீனுக்கிட்ட. ரொம்ப எச்சரிக்கையா இருச்சுன்னு நாளைக்கு இங்க மாயா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நீ தான் மாப்பிள்ளைங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, பத்திரமா இருன்னு சொல்றாங்க. சரிங்கிறாங்க சீனு. சாரு அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அட பாவி, நீ தான் மாப்பிள்ளையா? இதை வச்சே நான் எப்படி இந்த மாயாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டுறேன்னு பாரு. இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு நானும் பார்க்குறேன்னு நினைக்கிறாங்க சாரு. மகாலிங்கம் தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. சாரு ஓடி வராங்க. என்னம்மா என்னாச்சு, ஏன் இந்த நேரத்தில் ஓடி வந்தேன்னு கேட்குறாங்க. அப்பா நம்ம நினச்சது சரியாக போச்சுங்கிறாங்க. என்னம்மா என்ன நினச்சோங்கிறாங்க. அந்த மாயா கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க. அதுக்கு ஏமா நீ துக்க செய்தி மாதிரி அழுகிற? சந்தோஷப்படுது, துக்க செய்தி தான். எனக்கு பார்த்தீங்களே மாப்பிள்ளை அந்த சீனு தாங்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், உனக்கு பார்த்த மாப்பிள்ளை சீனுவிய சொல்கிறேன். அந்த மாயாவுக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் உனக்கு பார்த்த மாப்பிள்ளையை லவ் பண்ணியிருப்பா. திமிரு மாயாவுக்கு மட்டும் இல்லை, சீனுக்கும் எவ்வளவு தைரியம் இருந்தால் இன்னைக்கு 2 பேரும் லவ் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு கல்யாணம் வரைக்கும் போய் நிற்குதுங்கிறாங்க சாரு. எவ்வளவு திமிரு இருந்தால் உன் கல்யாண வாழ்க்கையிலேயே விளையாடி இருப்பாங்கிறாங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி உன்னோட கல்யாண வாழ்க்கையிலேயே விளையாடிட்டு இருக்கிறானா? அவளை நான் சும்மா விட மாட்டேன், எப்படியாவது அந்த கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்துறேங்கிறாங்க மகாலிங்கம். ஏங்க நாம் எதுக்குங்க கல்யாணத்தை நிறுத்தணும்? சீனுச்சாரோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன்னு சொன்னாரே ரகுராம், அவர்கிட்ட சொன்னால் அவரே போய் கல்யாணத்தை நிறுத்த போறாரு. நாம் இதை பற்றி நம்ம பேசணும்னு கேட்குறாங்க. ஏன்னு இப்போவே அந்த ரகுராமுக்கு போன போடு நாக்கப்படுங்கிற மாதிரி 4 வாரத்தை நறுக்குன்னு கேட்குறேன். கல்யாணமும் நிற்கும், அவனும் நான் கிட்ட சாவுவேன். அப்பா அவசரப்படாதீங்க, அந்த கல்யாணம் மட்டும் நிற்காது, என்னோட கல்யாணமும் சேர்ந்து நின்றுடும், நீங்கள் பொறுமையாக இருங்கிறாங்க. அது எப்படிடா உன்னோட கல்யாணம் நிற்கும்னு கேட்குறாங்க மகாலிங்கம். திருட்டு கல்யாணம் தானே நிற்கும், உங்களோட கல்யாணம் எப்படிடா நிற்கும்னு கேட்குறாங்க மகாலிங்கம். சீனு ஒரு வேளை என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்ன செய்யறது? மாயா இல்லைன்னா நான் செத்துடுவேன்னு சொல்லிட்டேன்னா என்ன செய்யறது? அதில் பயந்து போய் மனசு மாதிரி அவங்க 2 பேர்த்தையும் கல்யாணத்தையும் நடத்தி வச்சுட்டா என்னப்பா பண்ணுறது? அப்புறம் அதுக்கு மேலே என் கல்யாணம் எப்படிப்பா நடக்கும்? எப்படி பார்த்தாலும் அந்த கல்யாணத்தையும் நிறுத்தணும், அந்த கல்யாணம் நடக்கவும் கூடாது. நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களாங்கிறாங்க. புரிஞ்சுதுமா, நல்லாவே புரிஞ்சுது. எப்படி பார்த்தாலும் அந்த சீனு மாப்பிள்ளையே அந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது, அதுதானே நீ சொல்கிறேன். நீ சொல்லிட்டியல, எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க மகாலிங்கம். ஏண்டி அப்படி சீனுவை போய் நீ கல்யாணம் பண்ணித்தான் ஆகணுமான்னு கேட்குறாங்க தேனுமா. நீ என்ன பேசுகிற? சீனுவே எனக்கு பிடிக்கும், ஆனால் சீனுவுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் முடிவு பண்ணுச்சு. 2 பேர்த்துக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். ஆனால் யாருக்கு வேணாலும் விட்டு கொடுப்பேன், இந்த மாயாவுக்கு கண்டிப்பாக நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். சீனுவுக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது ஏன் கொடுத்தா, இல்லைன்னா அது நடக்கவே கூடாதுன்னு முடிவெடுக்கிறாங்க சாரு. இவ்வளவு அவமானங்களையும் தாங்கிட்டு நான் ஏன் பொறுமையாக இருக்கேன்னா, நீ அந்த வீட்டுக்கு வாக்குப்பட போகிறேன்னு நினச்சி தான் நான் அமைதியாக இருந்தேன். இனிமேல் நான் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இனிமேல் நான் யாருங்கிறத அந்த குடும்பத்துக்கும் சரி சீனுக்கும் சரி நான் காட்டுறேங்கிறாங்க மகாலிங்கம். ஜானகி தோசை ஊற்றிட்டு இருக்கிறாங்க. தனா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அம்மா தோசை தீதுன்னு நினைக்கிறேன், என்னம்மா ஞாபகத்தையெல்லாம் எங்கேயோ வச்சுக்கிட்டு எனக்கு தீஞ்சு போன தோசையவே கொடுக்குறியேன்னு கேட்குறாங்க தனா. அடுத்த தோசையாவது எனக்கு நல்லதாக ஊற்றி கொடுமா, ஏதோ யோசிக்கிறேன்னு தெரியுது, அது என்னம்மா என்கிட்ட சொல்லுன்னு கேட்குறாங்க தனா. என் பிரச்சனை என்னோடவே போகட்டும், அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டாம், உனக்கு தெரியவும் வேண்டாங்கிறாங்க ஜானகி. ஆளுக்கு என்னை ஏன் சின்ன பிள்ளை மாதிரியே நடத்துறீங்க? மாயா கிட்ட மாப்பிள்ளை யாருன்னு கேட்டா அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டாம்னு சொல்றா. நீ என்ன யோசனையில் இருக்கிறேன்னு கேட்டா அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டாம்னு நீயும் சொல்ற. என்னமோ நடக்குது, உனக்கும் மாயாவுக்கும் நடுவில் ஏதோ ஒன்று இருக்குது, எதுவுமே என்கிட்ட சொல்லத்தான் மாட்டேங்கிறீங்கன்னு தானே சொல்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு இருக்கிற குழப்பத்தில் அதை உன்னையும் சேர்த்து குழப்ப வேண்டான்னு தான் நான் நினைக்கிறேங்கிறாங்க ஜானகி. எல்லா குழப்பத்துக்குமே நாளைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். சரி நீ சீக்கிரம் சாப்பிட்டு முடி, நான் எல்லாத்துக்கும் பால் எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு பால் கொண்டு போகிறாங்க. ரகு, அந்த கிஷோர் எப்படி உன்னை கல்யாணத்துக்கு வர வைக்கிறான் பாத்தியா? அந்த கல்யாணத்துக்கு நிச்சயமாக நீ போயிட்டு ஆகணுமான்னு பாட்டி கேட்குறாங்க. ஊர் பெரியவங்க வந்து சொல்லியிருக்கும் போது அது எப்படி போகாமல் இருக்க முடியும்? ஊர் மரியாதை நம்ம செய்யறது கடமை, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக போய்த்தானே ஆகணுங்கிறாங்க சிவராமன். இப்படி எல்லாம் போகணுங்கிற அவசியம் கிடையாது ரகு, நீ போக வேண்டாம்னு நினச்சா குடும்பத்தோட யாருமே போக வேண்டாங்கிறாங்க பாட்டி. இல்லம்மா, எல்லாருமே குடும்பத்தோட நம்ம போய்தான் ஆகணுங்கிறாங்க ரகுராம். மாடியிலேருந்து சீனு கையும் பையுமா வர்றாங்க. பத்மா கேட்குறாங்க, ஏ சீனு எங்கடா போறேன்னு கேட்குறாங்க. இந்த நேரத்தில் எங்கே கிளம்பிட்டேன்னு கேட்குறாங்க ரகுராம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி பொள்ளாச்சியில் ஜிஹெச்சில் இருக்கான், காலையிலேயே சொன்னமாம்மா, அதான் போய் பார்த்துட்டு வந்துடுறேங்கிறாங்க. சரி போயிட்டு வாங்குறாங்க ரகுராம். ஏண்டா சீனு, இங்கே எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, நீ என்ன திடீர்னு போறேன்னு சொல்றேன்னு கேட்குறாங்க பத்மா. அம்மா, அவனை பார்த்துக்கிறதுக்கு பக்கத்தில் யாருமே இல்லைம்மா, நான் வேணா போய் பார்த்துட்டு வேற ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணிட்டு நான் நேரமே வந்துடுறேங்கிறாங்கப்பா. ஊர் கட்டி கிடக்குது, போயிட்டு சீக்கிரமா நேரமே பார்த்து பத்திரமா வந்துருங்க. அவருக்கு இங்கிருந்தே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ண முடியாதான்னு கேட்குறாங்க. இல்லை, அவங்களுக்கு வயசான அப்பா அம்மா மட்டும்தான், அவங்களால சரியாக பார்த்துக்க முடியாது, அதனால நான் போய் தான் ஏற்பாடு பண்ணணும்னு சீனு சொல்கிறாங்க. சரி பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்குறாங்க. சீனு ஒவ்வொருத்தருக்கிட்டையா கூப்பிட்டு சொல்லிட்டு போகிறாங்க. மாமா போயிட்டு வரேன், பாட்டி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு போகிறாங்க. சீனு எப்படியோ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியாச்சுன்னு வெளியில் வந்து வண்டி ஏறும்போது கரெக்டாக சாரு வந்துடுறாங்க. எங்கே போகிறீங்க சீனுன்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையா தனித்தனியாக சொல்ல முடியாது, உள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லிட்டேன், போய் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. சீனு போய் சொல்லிட்டா போகிற, போ உன்னால எவ்வளோ தூரம் போக முடியும்னு நானும் பார்க்குறேன்னு அப்படி மனசுக்குள்ள வில்லத்தனமாக நினைக்கிறாங்க சாரு. கிஷோர் சொன்னதையும் ரகுராம் சொன்னதையும் நினச்சி பார்க்குறாங்க.
மாயா ஒரு பையனை லவ் பண்ணுறா, அவளை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேங்கிறாங்க கிஷோர். ஓஹோ, 21 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி பேசுறியான்னு ரகுராம் கோவப்படுறாங்க. நாளைக்கு நம்ம ஊர் கோயிலில் தான் கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்கள் எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு கிஷோர் சொல்கிறாங்க. பொண்ணு கல்யாணத்தை எங்கேயோ வச்சுக்கோ, எப்படியோ வச்சுக்கோ, ஆனால் எங்களை கூப்பிடாதேன்னு ரகுராம் சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணி எப்போ முடிவெடுத்தியோ அப்போவே உறவு முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. ஊர் பெரியவங்கெல்லாம் நீங்கள் வந்து தான் ஆகணும், முதல் மரியாதை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும், நம்ம ஊர் கோயிலில் வச்சுக்கிறனால முன்னால் தலைவருங்கிற ஒரு உரிமையில் நீங்கள் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. அதனால ரகுராம் சரின்னு வர வேண்டிய சூழ்நிலையாயிருக்கு. கிஷோர் ஆரம்பிச்சது, ரகுராம் பேசி முடிச்சது, அதுக்கப்புறம் ஊர் பெரியவங்கெல்லாம் கூப்பிட்டதுனால ரகுராம் வரக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இதையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு வந்திருக்காங்க ஜானகி. அந்த இடத்துக்கு மாயா வராங்க. நாளைக்கு என்னோட கல்யாணம் நடக்க போகுது, யாரோட மனசும் கஷ்டப்படாமல் என் கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது நடக்கல. பெரியப்பா அவரோட முடிவில் அவர் பிடிவாதமாக இருக்க வந்து பேசினாங்கன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு என் கல்யாணம் நடக்கும்னு நான் நினைச்சேன். தப்பா போச்சு. எப்படி வந்தேனோ அதே மாதிரி அப்படியே போக போகிறேன் பெரியமா. வேண்டாதவளா வந்தேன், இப்போ வேண்டாதவளாவே போக போகிறேன் பெரியமா. என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும். நாளைக்கு உங்ககிட்ட முறையாக ஆசீர்வாதம் வாங்க முடியுமோ முடியாதோ தெரியல. அதான் இன்னைக்கே பார்த்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் பெரியமா. எனக்கு அம்மா கிடையாது, நீங்கள் தான் அம்மாவாக இருந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணணும். நான் உங்கள் கூட இருந்தது கொஞ்ச நாளாக இருந்தாலும் 20 வருஷமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே இருக்கு. நாளைக்கு ஊர் தலைமையில் நீங்களும் பெரியப்பாவும் வருவீங்க. ஊர் தலைமையில் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சாலும் அது அம்மா செய்கிற மாதிரி அமையாது. அதனால இந்த சீரை எனக்கு கொடுத்து நீங்கள் ஒரு அம்மாவை எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியமான்னு அந்த சீர்தட்டை கொடுக்குறாங்க மாயா. எல்லாமே வெளியில் நின்று ரகுராம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியமான்னு மாயா கண்ணீர் விட்டு காலை தொடுறாங்க. அந்த கண்ணீர் காலில் பட்டதுமே ஜானகி அவங்கள தூக்கி விடுறாங்க. மாயா எழுந்துரு, நீ நல்லா இரு மாயா, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்குமே இருக்கு. ஜானகியை சீர்தட்டை எடுத்து கொடுத்து இந்த வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. சரி பெரியமா, நாளைக்கு கல்யாணத்துக்கு நேரமே வந்துருங்கன்னு சொல்லிட்டு மாயா அங்கிருந்து போறாங்க. மாயாவை அனுப்பி வச்சுட்டு கடவுளே என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி அமைப்போதோ தெரியலையேன்னு ஜானகி கண்ணீர் விட்டு வந்திருக்காங்க. சீனும் அந்த ராத்திரி நேரத்தில் பைக்கில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. 4 ரவுடிங்க கையில் பெரிய தடியாக வச்சுக்கிட்டு தரத்தை குறுக்கட்டு நிற்கிறாங்க. டே, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் நீயா வந்து காரில் ஏறுங்கிறாங்க. நான் எதுக்கு உங்கள் காரில் ஏறணும்னு கேட்குறாங்க சீனு. டே, பிரச்சனை பண்ணுன வேற மாதிரி நடக்குங்கிறாங்க. என்ன நடக்கும்னு கேட்குறாங்க சீனு. டே, அடிச்சு தூக்கிடுவோம் எப்படி வசதின்னு கேட்குறாங்க. டே, இவங்கிட்ட என்னடா பேச்சு, அடிச்சு தூக்குங்கடா அப்படின்னு 4 ரவுடிகளும் சேர்ந்து சீனுவை போட்டு அடிக்கிறாங்க. சீனு எப்படியோ 4 ரவுடிங்களை கூட அடிச்சு போட்டுட்டாங்க. ஆனால் பின்னாடி மகாலிங்கம் பதுங்கிக்கிட்டு வந்து பெரிய தடியில் பின்மண்டியில் அடிச்சிடுறாங்க. சீனு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. டே, இவனை 4 பேரும் சேர்ந்து போய் அந்த நம்ம காட்டன் மில்லில் கொண்டு கட்டி போடுங்கடா அப்படிங்கிறாங்க மகாலிங்கம். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் சேர்ந்து சீனுவை தூக்கிட்டு போய் கொண்டு போய் கட்டி போட்டிருக்காங்க. பைக்கை ஓரமாக போட்டுட்டு அவன் மொபைலையும் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வீட்டில் மாயாவும் ரெடி ஆயிட்டாங்க. சீனு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேனே, இன்னும் ஃபோனை காணுமே, சரி நம்மளே ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு மாயா ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. சுவிச் ஆஃப்னு வரும். மாயா குமாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் சீனு வந்துட்டானான்னு கேட்குறாங்க. அவன் இன்னும் வரலையேங்கிறாங்க. அவன் புறப்பட்ட நேரத்துக்கு அப்பவே வந்திருக்கணுமே, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு அவள் அப்பவே கிளம்பி போயிட்டாங்கிறாங்க. மொபைல் சுவிச் ஆஃப்ல இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குதுனே அப்படிங்கிறாங்க மாயா. சீனு எங்கே இருந்தாலும் அவனை கல்யாண நேரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துறது என்னோட பொறுப்பு, நீ பயப்படாதேன்னு சொல்கிறாங்க குமார். சரின்னாங்கிறாங்க மாயா. சீனுவை கட்டி போட்டு மகாலிங்கம் ரவுடிங்க எல்லாரும் சுற்றி நிற்கிறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் ஒரு எபிசோடில் பார்க்கலாம்.